ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் கவிஞர்கள் டாப்பிக்கில் ராமலிங்க அடிகளார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க இந்த கவிஞர்கள் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ராமலிங்க அடிகளாரினுடைய சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் திருவருட் பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரினுடைய சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகள் பிறந்த ஆண்டு 1823 அக்டோபர் 5ஆம் மாதம் 5வது மகனாக பிறந்திருக்காரு. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஆண்டு 1823 அக்டோபர் 5. இவருடைய பெற்றோருக்கு 5வது மகனாக பிறந்திருக்காரு. ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார்? ஆன்சர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு. ராமலிங்க அடிகளார் பிறந்த இடம் கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளாரினுடைய பெற்றோர் யார்? ஆன்சர் ராமையா சின்னம்மையார். ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் அக்டோபர் 5 1823 பிறந்திருக்காரு. ஜனவரி 30 1874 இறந்திருக்காரு. தன்னுடைய 5 வயதில் வள்ளலாரினுடைய ஆசிரியர் சபாபதி. ராமலிங்க அடிகள் எத்தனை வயதில் கவிபாடும் வல்லமை பெற்றார்? ஆன்சர் 7 வயதில். திருவெற்றியூர் சந்நிதி வீதியில் திகம்பர சாமியார் அவ்வழியில் செல்லும் வள்ளலாரை கண்டு இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று கூறினார். யாருன்னா திகம்பர சாமியார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். திருவருட்பா என்ற நூலை எழுதியவர் வள்ளலார். திருவருட்பாவை எழுதியவர் வள்ளலார். சாதி மத இனப்பால் வேறுபாடுகள் கடந்த அருட்பெருஞ்சோதி ஒன்றே இறைவன் என்பதை வலியுறுத்தியவர் ராமலிங்க அடிகளார். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வள்ளலார் நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் 1865. சத்திய தர்மசாலையை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். சத்திய தர்மசாலையை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து எங்கு சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார்? ஆன்சர் வடலூர்ல. சிவம் ஒன்றே, அவரே அருட்பெருஞ்சோதி என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார். இறைவனை அருட்பெருஞ்சோதியாக வழிபட்டவர் யார்? ஆன்சர் வள்ளலார். இறைவனை அருட்பெருஞ்சோதியாக வழிபட்டவர் வள்ளலார். வள்ளலாரினுடைய செயல் திருவருட்பா. திருவருட்பாவை இயற்றியது ராமலிங்க அடிகளார். திருவருட்பா எத்தனை பாடல்கள் மற்றும் திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 6000 பாடல், 6 திருமுறைகள். திருவருட்பாவினுடைய முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் தொழுவூர் வேலாயுதனார். திருவருட்பாவின் முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டவர் தொழுவூர் வேலாயுதனார். ராமலிங்க அடிகளாரினுடைய தலைமை சீடர் யார்? ஆன்சர் தொழுவூர் வேலாயுதனார். ராமலிங்க அடிகளாரினுடைய தலைமை சீடர் தொழுவூர் வேலாயுதனார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகத்தார் அடையாளம் என கூறியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதனை நிறுவினார்? ஆன்சர் ஞான சபையை. ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஞான சபை. ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கும் உண்மை நெறி ஓங்கிடவும் உழைத்தவர் வள்ளலார். ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். கடவுளின் பெயரால் உயிர் கொலை செய்தவனை அறவே வெறுத்தவர் வள்ளலார். கடவுளின் பெயரால் உயிர் கொலை செய்தவனை அறவே வெறுத்தவர் வள்ளலார். புதுநெறி கண்ட புலவர் என வள்ளலாரை போற்றியவர் பாரதியார். புதுநெறி கண்ட புலவர் என வள்ளலாரை போற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா சின்மய தீபிகை, ஒளி ஒழுக்கம், தொன்மண்டல சதகம். சின்மய தீபிகை, ஒளிவிலொழுக்கம், தொன்மண்டல சதகம் இதமே வள்ளலார் பதிப்பித்த நூல்கள். வள்ளலார் இயற்றிய உரைநடை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா.
வள்ளலார் இயற்றியது மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா. ராமலிங்க அடிகள் இயற்றிய முக்கியமான பாடல் வரிகள். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பாடலை பாடியவர் வள்ளலார். அடுத்த பாடல் நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என பாடியிருக்காரு. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்ற பாடல் வரியை பாடியவர் ராமலிங்க அடிகளார். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்ற பாடல் வரியை பாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரினுடைய கொள்கைகளில் சில புக்கில் இருக்கிறது முக்கியமானது என்னென்னு பார்க்கலாம். கடவுள் ஒருவரே, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை கொண்டிருந்தவர் யார், கடவுள் ஒருவரே எனக்கு சொன்னவர் யார் அப்படின்லாம் வந்து கேட்கலாம். கடவுள் ஒருவரே, அவரை சோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அத்தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, புலால் உண்ணலாகாது, சாதி சமயம் முதலிய வேறுபாடுகள் கூடாது, எவ்வுயிரையும் தம் உயிர் போல் எண்ணி ஒழுகும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வை கடைபிடிக்க வேண்டும், எதிலும் பொது நோக்கம் வேண்டும் என சொன்னவர் வந்து வள்ளலார். மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்று கூறியவர் வந்து வள்ளலார், ராமலிங்க அடிகளார். இதெல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு, கொட்டேஷனில் கொடுத்து கேட்கலாம். சாதி சமயம் முதலிய வேறுபாடுகள் கூடா என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தலைவர்கள் டாப்பிக்கில் ராமலிங்கனார் பற்றி தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தமிழ் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் நியூ புக் ஃபுல்லாகவுமே நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஓல்டு புக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் வைஸாக இயல் வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் படிக்கிறீங்கனாலும் படிச்சுக்கலாம், இல்லை ரிவிஷன் பண்ணுறீங்கனாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்ம June 9 வரப்போது, நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்தளவுக்கு வந்து உங்கள் படிக்கிற அந்த டயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா, டெஸ்ட்டு வந்து நிறைய எழுதி பாருங்கள், படிக்கிறத தெளிவாக படிங்க. ஸோ திரும்ப திரும்ப வந்து ரிவிஷன் கொடுக்க வந்து மறந்துடாதீங்க. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் படித்தது வந்து மறக்காமல் இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது. ஜிகே அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஜிகேல டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நியூவாக புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து ரீகால் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு அடுத்த கவிஞர் தலைவர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.